ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஜனவரி 19, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 7:31 காலை வரை பஞ்சமி, பின்னர் ஷஷ்டி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 5:30 இரவு வரை, பிறகு அஸ்தம், யோகம் அதிகண்டம் 1:57 காலை வரை, அதன் பின் சுகர்மம், கரணம் செய்துளை 7:31 காலை வரை, பிறகு கரசை 8:42 இரவு வரை, பிறகு வனசை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். நாள் மேல்நோக்கு நாள், பிறை தேய்பிறை. இன்றைக்கு முழுவதுமான நாள் அமிர்த யோகம். நேரம் காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை, மாலை 3:30 மணிலேருந்து 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை, 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை. குளிகை 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. இப்போது இன்றைக்கு சுபமுகூர்த்தம் தேய்பிறை சஷ்டி விரதம், கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்த பெருமாளுக்கு ஊஞ்சல் சேவை, மாடவீதி புறப்பாடு, திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் இன்னைக்கு நடைபெறும். சந்திராஷ்டமம், அவிட்டம், சதய நட்சத்திரம், கரணம் 10:00 மணிலேருந்து 12 மணி வரை, சூரிய உதயம் 6:35 வரை. இன்று கிரக நிலவரங்கள் சந்திரன் அப்படின்ற அடிப்படையில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைக்கு சந்திரனுடைய அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது சில ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி சுபமுகூர்த்த தினம், திருமணம் போன்ற வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக உண்டாகக்கூடிய நாள். இன்றைக்கி கண்டிப்பாக திருத்தணி முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ண, பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பால் போன்ற அபிஷேக பொருளை கொடுக்கும்போது மிகப்பெரிய ஏற்றத்தை இன்றைக்கி கண்டிப்பாக கொடுத்தே தீரும். சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வளர்ப்பிறை சஷ்டி விரதம் விரதம் இருப்பாங்க. தேய்பிறை சஷ்டி விரதத்தில் விரதம் இருக்கலாம். அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு அபிஷேக பொருளை தானமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பாலாபிஷேகம் பண்ணுறது, தயிராபிஷேகம் பண்ணுறது, அதே மாதிரி தேனாபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி அபிஷேக பொருளை ஒரு 5, 7, 9 அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் அபிஷேகம் செய்யும் போது மிகப்பெரிய ஏற்ற பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டாகும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அவிட்ட சதய நட்சத்திரம் சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டமக்காரங்கள்லாம் விநாயகரை முதல்ல வழிபடுங்க. பொதுவாக சந்திராஷ்டமத்தில் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் இருக்க முருக பெருமானோ விநாயகர் பெருமானோ ரெண்டையுமே வணங்கி வர்றது ரொம்ப நல்லது. விநாயகரை இந்த அருகம்புல் சாற்றி வழிபடுறது நல்லது. ஏதாவது ஒரு செயலுக்காக வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அருகம்புல் அப்படிங்கிறத நீங்கள் உங்களை பாக்கெட்லேயோ இதில் வச்சுட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய ஏற்ற பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீரும். இது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதமாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வருவது இல்லாமல் ஆறுபடை வீடுக்கு செல்லக்கூடியதும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி தானக்கூடிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி இருக்குன்னா முருகப்பெருமானை வழிபடுறது மூலமாக மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அப்படின்றதுக்கு மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இப்போது ஒவ்வொருத்தருடைய ராசி பலன்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னா, மேஷ ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தமான நாள். இன்றைக்கி உற்றார் உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய மேன்மைகளை கொடுக்கும். அவங்களுடைய உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். நண்பர்களுடைய உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். கணவன் மனைவிக்குடைய சில இடர்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் களையக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகள்னால ஒரு சில மன மகிழ்ச்சி, மன விஷயங்களில் ரொம்ப சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான நல்லது நடக்கக்கூடிய ஒரு பிராப்தமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். உங்களுடைய உற்றார் உறவினர் வருகை மட்டும் இல்லாமல் அவங்க மூலியமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும். சகோதர வழியில் சில பிணக்குகள் இருந்தாலும் அது சரியாகக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே ராசி அதிபதியாக செவ்வாய் ராசி அதிபதியாக இருக்கும்போது முருகப்பெருமானை வழிபடும் போது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. மேஷராசிக்காரங்களுக்கு அதிகமான உழைப்பின் பேரில் நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது அமையும்.
இந்த முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது வெற்றிகளை மெம்பேலும் அதிகப்படுத்தும். மிகப்பெரிய ஒரு உச்சாணிக்கு சென்று விடுவீர்கள். இன்றைக்கி முருகப்பெருமான அபிஷேக பொருள் கொடுத்து வழிபடணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். ரிஷப ராசிக்காரங்க சாந்தம் அப்படிங்கிறது, அமைதி, பொறுமை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும். குடும்பத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்வீர்கள். மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இந்த நேரத்தில் விசேஷம் என்ன அப்படின்னா, நிறைய பொருளாதார நெருக்கடியிலேருந்து வெளில வருவீங்க. கடன் பட்டவர் நெஞ்சல் போல் கடனை அதிகமாக வாங்குவீங்க. இதெல்லாம்னால ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் யோசிக்காமல் செய்யாதீங்க. ப்ரீ பிளான் பண்ணி செய்யுங்க. எதாக இருந்தாலும் மோஸ்ட்டாக ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுங்கள். ரிஷபராசிக்காரங்க கிரெடிட் கார்டு இந்த மாதிரி லோன்ஸ் அப்ளை பண்ணாதீங்க. சில பேருக்கு ராகு திசை குரு திசைலாம் இப்போ நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கணும். தப்புன்னு மனசுக்கு தவறுன்னு படுற விஷயத்த நீங்கள் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க இந்த நேரத்தில். ஏன்னா மனசே குழப்பமாக இருக்குங்க, ஆசிலேஷனாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. தினமும் மெடிடேட் பண்ணிங்கன்னா இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வழிகளை அது காட்டும், கைட் பண்ணும். முருகப்பெருமானை இன்றைக்கி வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால சூரிய நமஸ்காரம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபடும் போது வெற்றிகள் அப்படிங்கிறது குவியும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபேக்டாக காட்டுவீங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஆர்வத்தோடு எடுத்து செய்யும் போது அது வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக மிதுன ராசிக்கு. வண்டி வாகனம், புது வீடு வாகனம் வாங்குறதுக்கு நல்ல யோக பிராப்தம் இன்றைக்கி முடிவெடுக்கும் போது நல்லது நடக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி புதுசாக விஷயங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுவீங்க. அது மூலிமா ஏர்ன் பண்ணக்கூடியதாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. மிதுனத்துக்கு உத்தியோகத்தில் தொழில் அப்படிங்கிறது ஒரு சில மாற்றங்களை சூட்சமத்தை கண்டுபிடிச்சி இன்றைக்கி பெரிய வெற்றிகளை கொடுப்பீர்கள். அதே மாதிரி சங்கடங்கள் எல்லாம் கலைந்து ஒரு இக்கட்டான நிலைமையிலேருந்து இப்போ வெளியில் வருவீங்க. சனி திசை ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அது யோகமாக அவயோக திசையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவர் இன்கேஸ் அவயோக திசையாக இருந்தால் தான் கொஞ்சம் சங்கடத்தை மேலும் பெருசு பண்ணும். ஒருவேளை அப்படிலாம் இல்லை அப்படின்னா சனி திசையில் நீங்கள் உழைப்புக்கு பாதி வருமானம் மட்டுமே ஈட்டக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் தசாபுத்தி அந்தரம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு காமனாக தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் மிதுன ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன தான் பங்க்சுவாலிட்டியாக இருந்தாலும் நீங்கள் கிடைக்க வேண்டிய அந்த விஷயங்கள் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை விசாரித்து அது என்ன இருக்குது அப்படிங்கிறத ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லது நடக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கையை உண்டாக்கக்கூடியதாகவும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், இடம் பொருள் ஏவல் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும், இடம் பொருள் ஏவல் தெரியாமல் பேசாமல் இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் காமனாக செட் ஆகிற விஷயங்கள்லாம் இப்போ லக்ஸுரியஸாக நீங்கள் கொண்டு போகுங்க. நிறைய சொத்து சுகங்களை வாங்கக்கூடியதும் வண்டி வாகனம் வாங்கக்கூடியதாகவும் புதுசாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். சில அவமானங்கள், பிரச்சனைகள் உறவினர்களால் வரக்கூடியதாக, நண்பர்கள் வழியில் ஒரு சில பிணக்குகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக செல்வது நல்லது. கடகராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் இன்றைக்கி சந்திர வழிபாடு பண்ணுறதும் நல்லது. சந்திரனை வழிபடலைனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் உள்ள சந்திர பகவானை ராசி அதிபதியாக இருக்கிறதுனால வழிபட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மனசோர்வு அப்படிங்கிறது கம்மியாகும், பிரச்சனைகள் கம்மியாகும். இதே விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு, இந்த லோன் அசைன்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பாதகத்தை கொடுத்துரும். அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கு கடவுளோட அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குறிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய நாளாகவும் நிறைய சங்கடங்களை உங்களுக்கு நிவர்த்தி பெறக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். இன்றைக்கி எடுக்கின்ற எல்லா காரியத்துக்கும் வெற்றி அப்படிங்கிறது நிதர்சனமாகும். சந்தோஷங்கள் நிறையும், வழிபாடுகள் நிறையா செய்யுங்க. வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய நாளாகவும் இது இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நிறைய முன்னேற்றங்கள் தரக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல விஷயங்களை இன்றைக்கி பண்ணக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும்.
கன்னிராசிக்காரங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கன்னியோடைய நட்சத்திரங்களில் வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். அந்த கன்னிராசிக்காரங்களுடைய சில விஷயங்கள் நட்சத்திரங்களில் நீங்கள் உபயோகம் பண்ணுறது வெற்றிகளை அதிகப்படுத்தும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரன் மேன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய நாள். அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது, ஒரே ஸ்மூத்தாக போகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப் ஸ்டைலில் நடக்கும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய உத்தியோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்தரமாகும். அதே மாதிரி உங்கள் தொழில் அப்படின்னு நடத்திட்டு வரீங்க அப்படின்னா பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சனி திசை மட்டும் இல்லாமல் இருக்கணும். சனி திசை அவயோகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை, யோகமாக இருந்தால் அதுவே ராஜயோகத்தை கொடுத்துரும். கவுன்சிலராக இருக்கிறவங்க பெரிய அளவில் பெரிய ஆளாக ஆகிடுவாங்க. அதே மாதிரி எம்எல்ஏ, எம்பி அந்த மாதிரி போஸ்டிங்ஸில் நிறைய பேர் கன்வெர்ட் ஆகுவாங்க. இந்த மாதிரி ரோக பிராப்தம்லாம் கன்னிராசிக்காரங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யார்கிட்டையும் உங்கள் ரகசியங்களை வெளிப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கன்னிராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரன் ஆக்கப்பூர்வமான பணிகளை ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்களை உருவாக்குவீங்க. அந்த உருவாக்குறதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் நல்ல லாபத்தை இப்போ வெளிநாட்டு செல்லக்கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாட்டில் உங்களுடைய டைஅப் பண்ணிப்பீங்க கம்பெனியை, அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். லோன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். எங்கன்னா லோன் கேட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் லோனோட ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாமே சொல்லக்கூடிய நாளாக இன்றைக்கி பிராப்தம் அமையும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்தாகும். உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருளை கொடுங்க. கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க சோர்வு, மனசோர்வு, உடல் சோர்வு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி என்ன நினைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடிய ஒரு நல்ல யோக பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. சில பேர் உத்தியோகத்தில் நல்ல ப்ராசஸில் நல்ல விஷயங்களில் ஹையர் போஸ்ட்டில் உட்காருவாங்க. சில பேர் அந்த தொழில் துணையெல்லாம் இருக்கிறனால லாபம் அதிகமாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு தொடர்பு உடக்கூடிய ஒரு கண்டிப்பாக ஒரு தொழிலை நீங்கள் எடுத்து செய்வீங்க. அதேமாதிரி இந்த கமிஷன், அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கமிஷன் புரோக்கரேஜாக இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க கவலை, கஷ்டம் இதெல்லாம் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு வெற்றிகளுக்கு குவியக்கூடிய காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை சோகமாக செயல்பட்டு அதில் எந்த ஒரு முடிவும் தெரியாமல் கஷ்டப்படுவீங்க. அதெல்லாம் இப்போ களையக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களை நினச்சி வருத்தப்படுவீங்க, ஃப்யூச்சரை பற்றி நினச்சி விசனப்படுவீங்க. இதெல்லாம் சரியாகக்கூடிய நாள் இன்னைக்கு கொஞ்சம் நாளில் இல்லை. ஆனால் வண்டி வாகனத்தில் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய இடத்துல நம்ம யோசிச்சுட்டே போகக்கூடாது. நிறைய விஷயங்கள் தேவையில்லாத யோசனை எல்லாம் வரும். அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஒரு டார்கெட் டெஸ்டினேஷன் வச்சுட்டிங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் மட்டுமே போங்க, அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை ஆர்குமெண்ட்டுக்கு போகாதீங்க. இன்னும் முன்னேறதுக்கு என்ன வழியோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. தனுசு ராசிக்காரங்கள் கவலையை விடுத்து அடுத்த குரோத், நெக்ஸ்ட் லெவல் குரோத்தை நீங்கள் பார்க்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு செல்றதும், சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய நாள், மிகப்பெரிய ஒரு உச்சாணி அப்படிங்கிறது தொடக்கூடிய நாளாக மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. யோசனையே இல்லாமல் செய்யக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குன்னா, அதனால் ப்ரீ போஸ்ட், அதாவது விஷயங்கள் ப்ரீ பிளான் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு உங்களோட வாழ்க்கையில் போகும். நிறைய பேர்த்துக்கு வீடு கட்டுவீங்க, நிறைய வாசல் கட்டுவீங்க, வீடு கட்டுவீங்க. நிறைய உதவிகள் நட்பு வட்டாரத்தில் கிடைக்கும். இப்போ முன்னே இருந்த மாதிரி அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு கிடையாது. அது மட்டுமே உங்களுக்கு யோக பிராப்தமாக மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு சிகரத்தோட உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமானது. அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்க கால பைரவரை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். கடவுளோட அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி.
கும்பராசிக்காரங்க உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எங்கெங்கேயோ இருந்து உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்த போகிறீங்க. யோசிக்காமல் செய்கின்ற எல்லா விஷயத்துக்கும் இன்றைக்கி யோசனை தரக்கூடியதாகவும் மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். அனைத்து துறையிலுமே வெற்றிகளை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. கும்பம் அப்படிங்கிறது சிம்மம் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து செய்வீங்க. அதே மாதிரி உங்கள் சிங்கப்போக்கு தான், உங்களோட போக்கு சிங்கப்போக்கு தான். ஆனால் இப்போது அதுக்கான நேரம் இல்லை. 3 மாதம் பொறுமையாக இருந்தீங்க. 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பவரை கொடுக்கும். 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வேலைகள் எல்லாம் தொடர்ந்து செய்யும் போது நல்ல வெற்றிகளை குவிக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்களை பெருக கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இதான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி அதுக்கான ஒரு தெளிவான விஷயங்கள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு புலப்படும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. திசா புத்திகளை வச்சு தான் அது சொல்ல முடியும். ஒருவேளை இப்போ உங்களுக்கு சுக்கர திசை ஓடிட்டு இருந்தால் பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை, அது பாட்டு ஸ்மூத்தாக போகும். அடிக்கடி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இதாக இருந்தால் உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா முதல்ல பாருங்கள். அதை பார்த்து தான் முடிவு எடுக்க முடியும். அதே மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த தொழில் வகையில் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்குறதா இருக்கும். 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்குது. பாதி பாவர் யாராவது செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குது அப்படின்னா நல்ல யோகத்தை கொடுக்கும். இன்கேஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தான் பிரச்சனை அதிகரிக்கும். குரு பார்வை இருந்தால் நல்லது நடக்கும் 10ஆம் இடத்துக்கு. இந்த மாதிரி தொழில் துறையில் இருக்கவங்க அந்த இதை செக் பண்ணிக்கோங்க டேபிளில். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர திசை போயிட்டுருக்கு, நல்ல திசையாக போய்ட்டு நீசம் இல்லாத சுக்கிரன் நல்ல சுக்கிரனாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோக பிராப்தத்தை வீடு வாசல் மனை யோகம் வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொடுத்து உங்களை அழகு பார்க்கும். இந்த அனைத்து ராசிக்காரருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றது. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.